சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி இருங்க, நானும் வரேன். எல்லாத்தையும் உங்களால எடுக்க முடியாது, நானும் எடுக்கிறேன். அஞ்சலி சீக்கிரம் வா, உள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள, நீங்க இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தானே இவ இருக்கா. எனக்கு அஞ்சலி எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக இந்த சின்ன ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு ஆண்டி? ஏண்டி, எவ்வளவு கொழுப்பு இருந்தா மாப்பிளைய போய் நீ வேலை வாங்குவ? ஆண்டி, அவங்க ஒன்னும் சொல்லல, நானாதான் ஹெல்ப் பண்ணேன். நீங்க கேட்டிருந்தாலும் அவ கொடுத்திருக்க கூடாது மாப்பிள. வேணா போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு வேணுமோ இவங்களை யார் இப்ப வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சி வாங்கன்னு சொன்னது? போலாமா? அம்மா, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? இருக்கு இருக்கு. முக்கியமா விக்கின்னு கூப்பிடக்கூடாது, மகேஷ்னு தான் கூப்பிடணும். கால கொடுமடா இது. ஏன் பேர் என்ன, அவன் பேரை சொல்லி கூப்பிடாம வேற எவன் பெரிய சொல்லி கூப்பிட சொல்ற பாரு. நீங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுனாலதான் நான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், இல்லனா இப்படியே திரும்பி போயிடலாம். இருடா, கூப்பிட்டு தொலைக்கிறேன். என் பேரனை எவன் பெரியோ சொல்லி கூப்பிடணுங்கிற அவ்வளவுதானே, கூப்பிட்டு தொலைக்கிறேன். ரஞ்சிதா, மருகதோ, ஹாய். இந்த கிழவி எதுக்கு இப்ப இங்க வருது? அம்மா, இந்த அம்மா எதுக்கு இங்க வந்திருக்க? ஏண்டா, என் பேரனை பார்க்க எனக்கு ஆசை இருக்கும்போது அவ பேத்தியை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்காதானே, அதான் வந்திருப்பா. நாம இப்படியே வெளியே நின்று பேசிட்டு இருந்தா இவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. கிளம்பு கிளம்பு. வந்தீங்களா? வாங்க வாங்க. சரி சரி. என்னத்த அவரு நம்மள இந்த முறை முறைக்கிறாரு? முறைச்சா முறைச்சிட்டு போறாரு, அதையெல்லாம் நீ கண்டுக்காத, நீ வா. வாங்க. வணக்கம். வாங்க. மகேஷ், நல்லா இருக்கியாப்பா?
நீங்க நான் தான் உன் பாட்டிப்பா, உன் அப்பாவை பெத்தவ. இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்திருந்தாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு நாளா என்ன பார்க்க வரல? அது பேரன் கேக்குறான்ல, பதில் சொல்லு. அது இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கூட்டிட்டு வரல. நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு டவுட். என்னப்பா? இல்ல, நீங்க என் பாட்டின்னு சொல்றீங்க, ஆனா என்ன மகேஷ்னு கூப்பிடுறீங்க. இல்ல, ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் என்ன விக்கின் தான் கூப்பிடுவீங்களாமே. அப்படி கேள்றா என் சிங்க குட்டி. வெளியில வச்சு உன் அப்பன் உன்னை மகேஷ்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி சொல்லி கூட்டிட்டு வந்தான். நீ இப்ப இப்படி கேக்குற. இப்ப அவன் மூஞ்சிய எங்க வச்சிருக்கான்னு நான் பாக்குறேன். கவி, என்கிட்ட நீ அப்படித்தானே சொன்ன? நான் அப்படியா சொன்னேன்? ஆமா, அப்படிதான் சொன்ன. இல்லையே, எனக்கு ஞாபகம் இல்லையே. என்ன கவி இப்படி சொல்ற? எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுதான் மறந்து போச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்ன விக்கின் தான் கூப்பிடுவாங்கன்னு நீ தானே சொன்ன? அப்புறம் ஏன் இவங்க என்ன மகேஷ்னு கூப்பிடுறாங்க? எல்லாம் பதில் சொல்ல முடியாம திருன்னு திருட்டு மொழி முழிக்குதுங்க. சரி, இப்ப நம்ம பங்குக்கு ஒரு பிட்ட போட்டு நான் பெத்ததை மாட்டி விட்டுருவோம்.